தளி தொகுதி எம்எல்ஏ டி ராமச்சந்திரன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது மதவாத கட்சிகளை உள்ளே விடக்கூடாதான். மதச்சார்பின்மையை காப்பாற்றுறவங்களும் இவங்க கூட்டணி. மதச்சார்பின்மையை நீங்கள் காப்பாற்றுறதா இருந்தால் தௌஹீத் ஜமாத்துங்கிறது என்ன கட்சி, முஸ்லீம் லீக் என்ன கட்சி, எஸ்டிபிஐ என்ன கட்சி, இது மாதிரி மதத்தை வச்சு கட்சி செஞ்சுருக்கிறது எதுவும் இல்லையா? அவங்க கட்சியில் இப்போ முஸ்லீம் லீக்கில் தௌஹீத் ஜமாத்து, டிஎன்டிஜே, எஸ்டிபிஐ, பிஎஃப் இது மாதிரி கட்சிங்களில் எத்தனை பேர் இந்துக்களை உறுப்பினரை வச்சுருக்குறாங்க? அப்படி இல்லையே. அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கட்சியை வச்சுருக்காங்க, அந்த கட்சியை வளர்த்துட்டு போட்டிருக்கிறாங்க. நீங்கள் 20 ஆண்டுகளாக இந்த தொகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. 20 ஆண்டில் உங்கள் தொகுதி வளர்ச்சிக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? அதை பண்ணுங்கள். எத்தனை ஊருக்கு பஸ் இல்லை, எத்தனை ஊருக்கு ரோடு வசதி இல்லை, அதை உங்களுக்கு கொடுத்த நேரத்தில் அதை பற்றி பேசுங்க. அதை விட்டுட்டு ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க, இதை மட்டுமே சொல்லிட்டு வாழ்த்து சொல்லிட்டு இருந்தால் எப்படி? 20 வருஷமாக நீங்கள் தான் இங்கே ஆட்சியில் இருக்கிறீங்க. வேணாம், பாஜகவே வேண்டாம், தமிழ்நாட்டில் பாஜகவே வேண்டாம், நீங்களே ஆட்சி பண்ணுங்க, சந்தோஷம். ஆனால் மக்களுக்கு என்ன வசதி வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் இல்லைங்களா? அந்த வசதி செஞ்சு கொடுங்க. எப்போ பார் பாஜக எதிர்ப்பு, பின் வழியாக வருது, முன் வழியாக வருது. நீங்கள் செஞ்சால் மட்டும் சரியா? டிஎம்கே கூட்டணியில் ஜெயிச்சிங்க. டிஎம்கே கூட்டணியில் ஜெயிச்சுட்டு மறுபடியும் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்துட்டீங்க. காரணம் என்ன சொல்கிறீங்க? இங்கே பாஜக வந்துடக்கூடாது. பாஜக வர்றது வராது போட்டும் பின்னாடி பேச்சுங்க. நீங்கள் இருக்கிறது இங்கே 2 எம்எல்ஏ இருக்குதுங்க உங்கள் கட்சியில். அவன் ஆயிரக்கணக்கில் எம்எல்ஏ வச்சுன்னு இருக்கிறான். ஆட்சி பண்ணுங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது பிஜேபி இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே, டிஎம்கே, தாவேக்கா எதாக இருந்தாலும் சரி, மக்களை பற்றி யோசிங்க. மக்களுக்கு என்ன நல்லது பண்ணலாம் அதை யோசிங்க. மக்களை எப்படி முன்னேற்றலாம்? இந்த தமிழகத்தில் பின்தங்கிய மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தளி தொகுதியாக இருக்குது. அந்த தளி தொகுதியை வளர்ச்சி பாதையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க. மதவாத கட்சி. அந்த மதவாத கட்சியில் முஸ்லீமும் மெயின் போஸ்டிங்கில் இருக்கிறான், கிறிஸ்டினும் மெயின் போஸ்டிங்கில் இருக்கிறான் பிஜேபியில். இப்போ நீங்கள் சொல்கிற உங்கள் கூட்டணியில் இருக்கிற மதவாத கட்சிங்களில் முஸ்லீம் லீக்கு, எஸ்டிபி, இந்த மாதிரி கட்சிகளில் எத்தனை பேர் இந்துக்கள் உறுப்பினராக இருக்கிறாங்க? ஒருத்தரும் இல்லையே. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, எல்லாம் ஒன்றா நிற்கிறாங்களே. நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க? மதவாத கட்சி அது வராமல் பண்ணுங்க. 20 வருஷமாக நீங்கள் தான் இருக்கிறீங்க. இந்த தொகுதியில் வேறு எவனும் ஜெயிக்காத மாதிரி நீங்கள் வேலை பண்ணுங்க. எம்எல்ஏன்னா ராமச்சந்திரன் தான், அது மாதிரி சொல்கிற மாதிரி பண்ணுங்க, சந்தோஷம். அதை விட்டுட்டு அது உள்ள வரக்கூடாது, இது உள்ள வரக்கூடாது, அது உள்ள இதையே பேசிட்டு இன்னும் எத்தனை வருஷம் காலத்தை ஓட்டு போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த ஆட்சி இந்த ஆட்சி எந்த ஆட்சியுமே இல்லை. மக்களாட்சி தான் எப்பயுமே நிலைக்கும். மக்களாட்சி தான் நிற்கும். அதை விட அந்த ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் எவனுக்கு இருக்குதோ அவன் ஜெயிக்க போகிறான், அவன் ஆட்சி ஆள போகிறான். ஆனால் எப்பயுமே ஒரே மாதிரி இருந்துடாது. இந்த ஆட்சி எல்லாமே 5 வருஷம் காட்சி. அந்த 5 வருஷம் காட்சி மறைச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போகும். ஏன்னா 50 வருஷம் 100 வருஷம் நீங்களே இருக்க போகிறீங்க. இருக்கிறது கொஞ்ச நாள், இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்க. எப்போ பாரு அந்த பாஜக எதிர்ப்பு. அந்த கட்சியே வர்றதே வேண்டாங்க. நீங்களே ஆட்சி பண்ணுங்க. ஆனால் ஒரு தடவை இந்த கட்சி, ஒரு தடவை டிஎம்கே கூட கூட்டணி, ஒரு தடவை ஏடிஎம்கே கூட்டணி, இப்படி மாறி போகிறீங்களா? நீங்களே தனியாக நின்று ஆட்சி அமைக்கலாமே. உங்களை மக்கள் அது மாதிரி ஏற்றுக்கின்னு இருந்தால் தனியாக நீங்களே ஆட்சி செஞ்சுட்டு போங்க. தமிழ்நாட்டில் சிபிஐ தான் பெரிய பிரதான கட்சி. அது மாதிரி கட்சியை வளர்த்து காட்டுங்க. உங்கள் கட்சியை விட்டு வேறு கட்சி இல்லாத மாதிரி கூட பண்ணுங்க. ஆனால் என்ன பண்ணாலும் மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் இந்த பக்கம் கூட்டணி மாற்றி தான் போய்ட்டு இருக்குமே தவிர நீங்கள் நிலையான ஆட்சி உங்களால் செய்ய முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நல்லது பண்ணுங்க. எத்தனை பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு இன்னும் எத்தனை ஊருக்கு சாலை வசதி இல்லை, எத்தனை ஊருக்கு பஸ்ஸு போக்குவரத்து கிடையாது, அதை ஏற்பாடு பண்ணுங்கள். எத்தனை ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை, அந்த பள்ளிக்கூடம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். அதுக்கு உண்டான முயற்சியை பண்ணுங்கள். உங்களுக்கு சட்டசபையில் கொடுக்குற நேரத்தை இதுக்காக ஒதுக்குங்க. அதை விட்டுட்டு அவங்க வாழக இவங்க யாருமே வாழ வேண்டாம். நீங்கள் நல்லது பண்ணால் செத்தாலும் நீங்கள் வாழுவீங்க. இன்றைக்கி ஆட்சி சரியாக செய்கிறவன் நாளைக்கு செத்தா கூட அவங்க பேர் ஜனங்க சொல்லுவாங்க, இப்பேற்பட்டவன் தான் இந்த ஊருக்கு போர் போட்டு கொடுத்தாங்க, அந்த இவர் தான் ரோடு போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பேரை சொல்லுவாங்க. செத்தாலும் வாழணும். அதுதான் இன்றைக்கி கொஞ்ச நாள் 5 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு 5 வருஷம் ஒரு பதவியில் இருந்துட்டு அவன் பெரிய ஆளா? அப்படி இல்லையே. இந்த தொகுதியில் தளி தொகுதியில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் எம்எல்ஏங்களை பார்த்துட்டாங்க. எத்தனையோ பேர் வந்தாங்க, எத்தனையோ பேர் போனாங்க. 100 பேர் வராங்க, 100 பேர் வராங்க. ஆனால் எவன் போனால் கூட நமக்குன்னு ஒரு இடத்த நம்ம அதை பாதுகாத்துட்டு போகணும்.
நம்ம செத்தாலும் நம்ம பேரை சொல்லணும். அதுதான் அரசியல்.